ஹாய், வெல்கம் டு மசாலா ட்ரீட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மசாலா ட்ரீட். சேஃபாக சமைங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க. இது வரைக்கும் கடந்த 2 வாரத்தில் நம்ம மசாலா ட்ரீட் சேனல் 200 சப்ஸ்கிரைபர் அடைஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மிக்க நன்றி. நம்ம சேனலில் ஒரு புதிய அப்டேட். இன்னையிலிருந்து ஒவ்வொரு வாரமும் 4 வகையான சமையல் வீடியோக்கள் கிழமை வாரியாக பதிவேற்றப்படும். திங்கள்கிழமை மருத்துவம், புதன்கிழமை அசைவ உணவு, வெள்ளிக்கிழமை கிட்ஸ் ஸ்பெஷல், ஞாயிற்றுக்கிழமை புதிய முயற்சி அல்லது மற்ற சமையல் வீடியோக்கள் என பல்வேறு வீடியோக்கள் பதிவேற்றப்படும். எல்லா பதிவுகளையும் பாருங்க, பகிருங்க, லைக் அண்ட் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தவறாம வந்து சேரும். இந்த வாரம் மருத்துவத்தில் நாம் பார்க்க போகிறது முசுமுசுக்கீரை அடை. இந்த முசுமுசுக்கீரை அதிக மருத்துவ குணங்களுடையது. இது கொடி வகையை சேர்ந்தது. இதன் பயன்களை இப்பொழுது நாம் பார்ப்போம். முசுமுசுக்கீரை நுரையீரல் நோய்கள், சுவாசக் கோளாறு, உயர் இரத்த அழுத்தம், சளி, வறட்டு இருமல் முதலிய நோய்களை இது குணப்படுத்தும் ஆற்றலை கொண்டது. அடுத்து இந்த கீரை எங்கே கிடைக்கும் என்பதை பார்ப்போம். இந்த கீரை எல்லா இடங்களிலும் கிடைக்கக்கூடியதுங்க. உதாரணம், நம்ம வீட்டு தோட்டத்தில், தெருவில் உள்ள செடி கொடிகளில் இடையே கூட இது வளரக்கூடியது. அப்படியும் உங்களுக்கு கிடைக்கலனா கீரை விற்கிறவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. இதோ பாருங்க, முசுமுசு கீரை பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த கீரையை எப்படி சமைப்பதுன்னு பார்ப்போம். இதற்கு தேவையான பொருட்கள்: 1 கப் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அதை 2-3 தடவை தண்ணியில் கழுவிட்டு 1 மணிலேருந்து 2 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. ஊறின பிறகு இதை மிக்சி ஜார்லேயோ இல்லை கிரைண்டர்லேயோ போட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாவு அரைக்கும் போதே தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இதை அரைக்கும் போது நிறைய தண்ணி சேர்த்து அரைக்காதீங்க. நல்லா கட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அடை கரெக்டாக வரும். 1 கப் இட்லி அரிசிக்கு 2 கப் முசுமுசுக்கீரை எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கீரையை ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த இட்லி அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். இது கூட 1 கப் வெங்காயம் பொடியாக நறுக்குனதையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 1 பச்சை மிளகா பொடியாக நறுக்குனதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னொரு பச்சை மிளகா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இதை இப்போது நல்லா கலந்து விட்டுக்கலாம். கீரை மாவோட நல்லா கலக்கிற வரையிலும் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நம்மளோட மாவு தயாராகிடுச்சு. பாருங்கள், இதோட பதம் இந்த அளவு இருக்கணும். இந்த அளவு திக்காக இருந்தால் தான் நம்ம அடை ஊற்றும் போது நல்லா கரெக்டாக வரும். இப்போ இதை சூடான தோசைக்கல்லில் ஊற்றி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. கரண்டி யூஸ் பண்ணால் கொஞ்சம் திக்காக கிடைக்கும். இதை மெல்லிசாக்கிறதுக்காக நான் கை யூஸ் பண்ணி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கிறேன். இந்த ஸ்டெப் ஆப்ஷனல் தான். நீங்கள் கரண்டி மட்டும் யூஸ் பண்ணால் கூட போதும். இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டான்னா சேர்க்க தேவையில்லை. இப்போ இந்த மாதிரி மேலே கலர் சேஞ்ச் ஆன உடனே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக குக் ஆகும். இந்த அடையை 2 வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். இந்த அடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் கூட கசக்காது. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு இந்த அடையை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடை 2 பக்கமும் பொன்னிறானதும் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹெல்த்தியான ரொம்ப ரொம்ப டேஸ்டான முசுமுசுக்கீரை அடை தயாராகிடுச்சு. இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.